ஹலோ வணக்கம். லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டாரி. ஸோ அந்த பொண்ணு வந்து போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இது மூணுக்குமே என்னம்மா அர்த்தம் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாக்ஸில் இருந்தது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி எடுத்து பார்க்குறப்ப உங்கள் மூஞ்சி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது 21 வயசாகிற நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கிறத தான் இது குறிக்குது. அதாவது இப்போ உள்ள உங்களை பற்றி குறிக்குது. அப்போ 2வது பாக்ஸ் என்னம்மான்னு கேட்குறாங்க. 2வது பாக்ஸில் வந்து எலும்புக்கூடு அதான் இருந்துச்சு, ஸ்கெலிட்டன். அதாவது இந்த எலும்பையும் போக போக வயசாகி இந்த மாதிரி எலும்பு கூட போயிடும். அதாவது இந்த உடல் வந்து இம்பர்மனன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து பரிதாபமான ஒரு நிலைக்கு போக வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாக்ஸில் ஒரு புத்தரோட சிலை இருந்துச்சுல, வைப்ரனா. அதுக்கு என்ன அர்த்தம்னு இந்த கேர்ள் கேட்குறாங்க. அதாவது உன்னோட இன்னர் கேரக்டர், உன் உள்ள ஆட்டிடியூட், கேரக்டர், அதை தவிர்த்து ஸ்பிரிச்சுவலில் நீ பார்த்தனா அது உன்னோட சோல். இது வந்து என்றைக்குமே நிரந்தரமான விஷயங்கள். ஸோ உன்னோட ஃபோக்கஸ் இதுக்கு பிறகு லைஃப்பில் எவ்வளோ தான் மெட்டீரியலை நோக்கி போனாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோ, அதெல்லாம் அழிவுத்தன்மையை நோக்கி தான் போவோம். ஆனால் உன்னோட கேரக்டர், உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட சோல், இதெல்லாமே தான் வந்து நிரந்தரமான விஷயம். அதுக்கும் நீ என்றைக்குமே ஃபோக்கஸ் கொடுக்கணும். இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாரியிலேயே வேல்யூ இருக்கிறனால நான் எந்த வேல்யூவும் ஆட் ஆன் பண்ணல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.